சந்தோஷம் தரும் சுந்தரகாண்டம். நம்ம ஒரு 7 பதிவுகளாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 8வது பதிவு. இந்த சுந்தரகாண்டம்ன்றது 68 சர்க்கங்களுடையது. ரொம்ப பிரம்மாண்டமானது. பகவானுடைய அனுகிரகத்தினாலையும் என் சகோதர சகோதரிகள், முதுமக்கள், பெற்றோர் போன்றவங்களுடைய ஆதரவுனாலையும் இந்த சுந்தரகாண்டத்தை நம்ம எல்லாருக்கும் படித்து காமிக்கணுன்ற ஒரு ஆசை எனக்கு தோணிச்சு. அதனால் நான் இதை ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுடைய எல்லாருடைய ஆதரவும் இதுக்கு கிடச்சிட்ருக்கு. இன்னும் நீங்கள் இந்த சுந்தரகாண்டத்தை கேட்டு மகிழணும். சுந்தரகாண்டத்தில் என்ன ஒரு பெரிய மகிமை அப்படின்னா, இதை கேட்க தொடங்கின உடனேவே உங்களுடைய பலர் இல்லங்களையும் பல நல்ல மாறுதல்களை நீங்கள் கண்கூட பார்ப்பங்க. அது நான் சுந்தரகாண்டம் படிக்கிறேன், நீங்கள் கேட்டுங்கோ அதனால் நடக்கிறது அப்படிங்கிறது இல்லை. அது சாட்சாத் அந்த அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம்தான். காற்று வடிவமானவர் வாயு பகவான், அவருடைய புத்தன் ஹனுமான், ஆனானப்பட்ட அந்த பரம்பொருளையும் அந்த மகாலட்சுமியையும் சேர்த்து வச்ச புண்ணியவான். அவர் காற்று வடிவத்தில் நம்மளை சுற்றி இருந்துகிட்டே இருக்க. பகவான் எங்கேயோ இல்லை, நம்மளை சுற்றி இருக்கே, நம்ம மூச்சு காற்றில் இருக்கே. அதை நம்ம உணரும் போது நிம்மதியும் சந்தோஷமும் அடையிறோம். அதை உணர்றதுக்கு நம்மளாம் வெறும் பாமர மக்கள். நம்மளாம் மகானோ ஞானியோ இல்லை, எல்லாம் தெரிஞ்சுட்டாலோ இல்லை. அதனால் நமக்கு வழி வேணும். எப்படியே போய் அப்படியே சந்தை திரும்பி நேர போய் வலது கை பக்கம் போனால் அங்கே ஒரு கோவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு மனுஷா வேணும், ஒரு வழி வேணும், ஒரு பாதை வேணும். அந்த பாதையை போட்டு தர்றது தான் இந்த சுந்தரகாண்டம் அப்படிங்கிற இந்த வால்மீகி ராமாயணத்தினுடைய நடுநாயகமாக நின்றுட்டுருக்கிற இந்த சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது. இது எல்லாருக்கும் எல்லா நன்மைகளையுமே கொடுக்கக்கூடியது. நியாயமான எல்லா விருப்பங்களையுமே நிறைவேற்றி கொடுத்துருக்குது. ஏன்னா நான் நிறைய லேடிஸ் வகுப்பு நடத்தியிருக்கேன், நடத்திட்டுருக்கேன், குழந்தைகள் வகுப்பு இல்லாமல் நடத்துகிறேன். எல்லாரும் சுந்தரகாண்டம் படிக்க வரும் பொழுது அவளுடைய கஷ்டங்களையும் பகிர்ந்துப்பா. நானும் மனுஷன் தானே, எனக்கு கஷ்டம் இருக்குல்ல, நானும் எனக்கு கஷ்டங்களை பகிர்ந்துப்பேன். ஆனால் அதுலேயே பொழுத போக்கிட மாட்டோம். அந்த கஷ்டங்களை சொல்லிவிட்டு சரி அது ஒரு பக்கம் கிடக்கட்டும், பகவான் இருக்கே எல்லாத்தையும் சரி பண்ணி தரத்துக்கு அப்படின்னு நம்பிக்கையோடு நான் இதை சொல்லிக் கொடுப்பேன். எல்லாருமே அவளாம் கற்றுப்பா, அல்லது நான் படித்து காட்டுவேன். அவளாம் உட்காந்து சந்தோஷமாக கேட்டிருக்கா. அவள் இல்லங்களையும் இந்த சுந்தரகாண்ட புக்கை வாங்கி வச்சு படிச்சிருக்கா. இதனால் பல நல்ல பயன்கள் கிடச்சிருக்கிறதுனால இந்த யூடியூப் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய கொடுப்பனை. இது மூலமாக எல்லாருக்குமே இந்த ஒரு நல்லது நடக்கட்டும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன ஆசை. இப்போது நாட்டில் இந்த போர்லாம் ஈரானில் இப்படிலாம் நடக்கிறது. எங்கே இருந்தாலும் யாராக இருந்தாலும் எல்லாரும் நம்மளோட உடன்பிறப்புகள் தான். எல்லாம் இந்த ஒரு தாய் மக்கள் தான். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு மனப்பூர்வமாக வேண்டிட்டு இந்த கதையை நம்ம கேட்போம், வாசிப்போம். லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்துன்னு எங்கள் அம்மா அப்பா சொல்லுவார். அந்த மாதிரி எல்லோரும் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். அதனால் நம்ம நல்லாவும் சந்தோஷமாக இதை நம்ம கேட்கலாம். அந்த மாதிரி என்ன பண்ணேன், பேசாமல் வாய் மூடி நின்றுட்டுங்க, கை கட்டிண்டு. அப்போ ஜாம்பவான் அப்படிங்கிற கரடி சுரூபத்தில் இருக்கிறவர் சொன்னேன். அவர் முக்காலமும் அறிஞ்சவர். அவர் சொரூப்பம் கரடி சுரூப்பமாக இருந்தாலும் அனுமான ஏன் பேசாமல் இருக்கிறாய்? ராமரையும் சீத்தையும் சேர்த்து வைக்க வேண்டிய பெரிய ராமக்காரியம் உன்னால் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. என்னால் எப்படி முடியும் கேட்குறேன். ஏன்னா அனுமார் பலசாலி, மிகுந்த புத்திசாலியாக இருந்தார். அவருக்கு ஒரு சாபம். அவருடைய பெருமைகள், அவருடைய மகிமைகள் அவருக்கு தெரியாது போகணும்னு ஒரு சாபம். குட்டி குழந்தையாக்கிச்ச ஒரு ஹட்டில், முனிவரோட ஹட்டில் போய் ஒழிஞ்சிட்டு அவரை கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு நல்லா கொஞ்சம் அழுத்தி உட்கார போக அந்த கூரை பிடிச்சிட்டு அந்த முனிவர் தலையில் போய் விழுந்துட்டே குழந்தையாக்கிச்ச.
அதனால் அவர் கொடுத்த சாபத்தினால அவருக்கு வந்து அவருடைய பெருமையும் பலமும் தெரியாமல் இருந்தது. ஆனால் அவள் அப்பா போய் ஐயோ தெரியாமல் குழந்தை இந்த மாதிரி பண்ணிட்டான், ஒளிஞ்சிக்கிற விளையாட்டில் பண்ண தப்பு, உங்கள் தலையில் விழணுன்ட்டு அவன் பண்ணலை, உங்கள் சவத்தை கலைக்கணும் வேலை சொல்லி கேட்ட உடனே அவர் மன்னிச்சு இவன் பெரியவனானதும் பகவானுக்கே தொண்டு செய்கிறவனா, பகவானையே தாயாரையும் சேர்த்து வைக்கிறவனா, அவ்வளோ பெரிய திறமசாலியாக பாக்கியசாலியாக வரப்போகிறான் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணத்தினால ராம காரியத்தில் அவர் ஈடுபடணும் அப்படிங்கிறத ஜாம்பவான் நினைவூட்டினார். அதுக்கப்புறம் இந்த அனுமார் அந்த பிரம்மாண்டமான கடலை தாண்டினே அவர் ஒரு அழுத்தி தன்னை ராம் ராம்னு சொல்லி பிரம்மாண்டமான உருவமாக்கிண்டு பக்தியோடு ராமரை கை கூப்பிட்டு நான் லங்கைக்கு போவேன், ராவணனை தூக்கின்னு வந்து காலில் போடுவேன், இதா பிராட்டியை பத்திரமா அழைச்சிட்டு வந்து ராமரோட சேர்த்து வைப்பேன்னு உறுதியெல்லாம் சொல்லி ஒரு அழுத்தினோடனே அந்த பிரம்மாண்டமான மலையே நெசுங்கி உள்ளுக்குள்ளே இருக்கிற பாம்பு பதர்கள் எல்லாம் அதில் அலறி அடிச்சுன்னு வெளியில் வந்து எட்டி பார்த்து அக்னியை கக்கிட்டு அந்த மரம் செடி கொடி எல்லாம் பிச்சு பிடிங்கின்னு கூடவே பறந்து போனது. இது எல்லாத்தையும் நம்ம போன பதிவுகளில் பார்த்தோம். அப்போது சிம்பிக்கைன்னு ஒரு ராட்சசி, அந்த ராட்சசி வாயை திறந்துன்னு முன்ன நான் சாப்பிட்டு தான் தேவன் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னா அவளை வந்து நான் ராம காரியமாக போகிறேம்மா, வரைச்சா நாங்கள் வாயில் புகுந்துக்கிறேம்மான்னு சொல்லி பார்த்தேன். அதெல்லாம் போய் நீ போயிட்டு அப்புறம் வருவியா, இதெல்லாம் நான் நம்பணுமா அப்படின்னு அவள் கோச்சுட்டா. சரி வாயை தரான்னு சொல்லிட்டு அவள் 10 யோஜனை திறந்ததும் ஒரு 20 யோஜனை தூரம்னு அவள் 90 யோஜனை வாயை திறந்தோம், 100 யோஜனை தூரம் வளர்ந்துட்டு அவள் 100 யோஜனைக்கு மேலே வாயை திறக்கச்ச கட்ட ஓரளவுக்கு ஆகி டவக்குன்னு வாய்க்குள்ளே போய் காது வழியால் வந்து பிரஜாபதி புத்திரியே இந்த பாரு நான் வாய்க்குள்ளே புரிஞ்சு வந்துட்டேன், இனிமேல் ராமகாணிக்கு தடங்கல் பண்ணாத, நான் லங்கைக்கு போகணும் அப்படின்னு விடையப்பட்டுன்னு போகிறேன். ஒரு சுரசேன்ற வாழை பிடிச்சி இழுத்து நேழை பிடிச்சி இழுத்து தண்ணிக்குள்ளே இருக்கிறார். அவளையும் அவர் பிரம்மாண்டமான ராட்சசியாவோ ஆனால் எங்கே இருக்கன்னு தெரியல. அப்புறம் அவர் கூந்து பார்த்து அவளுடைய ஹிருதயத்தை குறி வச்சு அவள் வாய்க்குள்ளேயே பூந்து ஹிருதயத்தை பேர்த்து வாயை மூடுறதுக்குள்ளேயும் வெளியில் வந்து தப்பிச்சுட்டு வந்து வரே. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி மைனாக பருவத்துக்கு போய் மைனாக பருவம் வந்து தடங்கள் நினச்சிக்கிறேன், இல்லை உனக்கு நான் பழமெல்லாம் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறது வேண்டாம், நீ உன்னை தொட்டதே எனக்கு போகிறோம் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ராம காரியம் என்னை வேகப்படுத்துறது நான் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கே. அது வரைக்கும் நம்ம போன பதிவில் நம்ம படித்தோம் இல்லையா. அப்படியே போயிட்டே இருந்து சுரசை சம்பிகை எல்லாரையும் ஜெயிச்சுட்டோம் அப்படிங்கிற வெற்றி விந்து அவரை சேர்ந்ததுனால சுபசகுனமாக அது அவருக்கு பட்டுது. கண்டிப்பாக நம்ம உத்தேசித்த காரியத்தை கண்டிப்பாக கை கொடும். அந்த காரியம் ஸ்ரீராமனுடைய அனுகிரகத்தினால அப்படியே ராம பக்தரான அனுமார் ராம் 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 சொல்லிகிட்டே பறந்துட்டு பறந்து 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 கருடனை போல ஆகாச வீதியில் பறந்து போயின்ட்டு அக்கறைக்கு சமீபத்தில் போய் 4 பக்கத்துலேயும் பார்த்தேன். 100 யோஜனை தூரத்தில் முடிவில் காடுகள்லாம் தெரிஞ்சுது. ஆகாச மார்க்கத்தில் போயிட்டுக்கிச்ச மரங்கள் அடர்ந்து அழகான லங்கத்தீவையும் மலைய பர்வதத்தையும் காடுகளையும் கடலையும் கரையில் உள்ள சதுப்பு நிலங்களையும் அங்கே வளரும் மரங்களையும் திரிக்கூடமலையிலிருந்து ஆறுகள் சமுத்திரத்தில் விழுமிடங்களையும் பார்த்தார். பிறகு பெரிய மேகத்தை போல் ஆகாசத்தை மறைக்கும் தன் தேகத்தை பார்த்து, நான் இப்படி போனால் என் பெரிய வேகத்தையும் ராட்சசர்கள் கண்டுபிடித்து ஆச்சரியமடைந்து என்னை யார் என்று அறிய முயல்வார்கள் என்று யோசித்தார். மோகம் தீர்ந்த ஆத்ம ஞானியைப் போல தன் தேகத்தை சுருக்கி கொண்டு முன் ரூபத்தை எடுத்தார். இப்போ மகாவிஷ்ணு திவிக்ரம அவதாரம் எடுத்து பலி சக்கரவர்த்தியின் வீரியத்தை அபகரித்து மறுபடியும் வாமன ரூபியாக நின்றது போல அனுமான் விளங்கினார்.
அழகிய அநேக ரூபங்களை எடுக்கக்கூடிய ஆஞ்சநேயர் சத்ருக்களால் ஜெயிக்கப்படாமல் 100 யோஜனை தூரம் உள்ள சமுத்திரத்தை தாண்டி தன் பெரிய ரூபத்தையும் தான் செய்ய வேண்டிய காரியத்தையும் ஆலோசித்து தன் உண்மையான ரூபத்தை அடைந்தார். பெரிய மலை சிகரத்தை போன்ற அந்த மகாத்மா சிகரங்களால் சூழப்பட்டு சிகரங்கள் காணப்படாமல் ஆகாயத்திலிருந்து தொங்கிக் கொண்டிருப்பது போல் தோன்றுவதும் அநேக அழகான விருட்சங்களால் விளங்குவதுமான சுவேலமலையை சிகரத்தில் இறங்கினார். அக்கரை சேர்ந்து ஆகாச வீதியில் இருந்து கொண்டு ஆஞ்சநேயர் திக்கூட பர்வத சிகரத்தில் அமைக்கப்பட்ட லங்கையை கண்டு அதுவரைய தரித்த ரூபத்தை மாற்றி அந்த மலையை இறங்கி அதில் வசிக்கும் மிருகங்களையும் பட்சிகளையும் பயமுறச் செய்தார். தானவர்களாலும் பன்னகர்களாலும் நிறைந்து பெரும் அலைகளையுடைய சமுத்திரத்தை தன் பலத்தால் தாண்டி அக்கரையில் இறங்கி அமராவதியைப் போல இருக்கும் லங்கையை கண்டார். சசாகரம் தானவ பன்னகாயுதம் பலேன விக்ரம்ய மகோர்விமாலினம் நிபத்ய தீரே ச மகோததேஸ்ததா ததர்ஷ லங்காமமராவதீமிவ. இப்போ சுந்தரகாண்டம் அப்படிங்கிற இந்த பெரிய புஸ்தகத்திலிருந்து முதல் சர்க்கத்தை நாம் முடிச்சிருக்கோம், பாராயணம் பண்ணியிருக்கோம். இன்றைக்கு 2வது சர்க்கத்தை நம்ம பாராயணம் பண்ண போகிறோம். பாராயணம்னா படித்து கேட்கறது அல்லது படிக்கிறது. தர்க்கம் 2. லங்கையின் வழப்பம். சசாகரமனத்ருஷ்யம் அதிக்ரம்ய மகாபலः திரிகூடஸ்ய தட்டே லங்காம் திதாம் ஸ்வஸ்தோ ததர்ஷः. மகாபலசாலியான வாயுபுத்திரன் ஒருவராலும் தாண்ட முடியாத சமுத்திரத்தை கடந்து சிறிதும் சிரமம் அடையாமல் திக்கூட பர்வத சிகரத்தில் கட்டப்பட்ட லங்காபுரியை கவனித்து பார்த்தார். பிறகு அங்குள்ள மரங்களிலிருந்து விழுந்த புஷ்பங்களால் துவப்பட்டு அந்த மகாவீரன் புஷ்பத்தால் செய்யப்பட்ட வானர விக்கிரகத்தைப் போல் விளங்கினார். ஒப்பில்லாத மகா பராக்கிரமத்தை உடைய அந்த தேஜஸ்வி 100 யோஜனை தூரம் அதிவேகமாய் தாண்டியும் பெருமூச்சு விடவும் இல்லை, கொஞ்சமாவது களைக்கவும் இல்லை. இதைப் போல அநேக 100 யோஜனை தூரம் தாண்டுவேன். கேவலம் 1 யோஜனை தூரம் உள்ள இந்த சமுத்திரத்தை தாண்டுவது, 100 யோஜனை தூரம் உள்ள சமுத்திரத்தை தாண்டுவது எனக்கு பொருட்டா என்று நினைத்து கொண்டு வீரியத்திலும் தாண்டுவதிலும் ஒப்பில்லாத அனுமான் கடலை தாண்டின பிறகு வேகமாய் லங்கையை நோக்கி சென்றார். பசுமையாய் செழித்து வளரும் இளம் புல் தரைகளையும் பரிமளமுள்ள அநேக மரங்களுடன் பெரும் பாறைகள் நிறைந்த காடுகளையும் பார்த்து கொண்டு அவைகளுக்கு நடுவே சென்றார். பலவித விருட்சங்களால் மறைந்த மலைகளையும் புஷ்பங்களால் விளங்கும் வன வரிசைகளும் தாண்டி போனார். அந்த மலையில் நின்று கொண்டே வனங்களையும் சிறு காடுகளையும் திக்கூடத்தின் மேல் கட்டப்பட்ட லங்காபுரியையும் பார்த்தார். மலர்ந்த புஷ்பங்கள் நிறைந்த சிவதை, கொங்கு, மலை, மல்லிகை, தாழை முதலிய மரங்களையும் புஷ்பங்களாலும் அரும்புகளாலும் மறைக்கப்பட்ட கடம்பு, ஏழைப்பாலை, மலையத்தி, அலரி முதலிய மரங்களையும் சில விருட்சங்கள் இனிமையாய் பாடும் பட்சிகளால் நிறைந்து காற்றால் ஆட்டப்படும் நுனிகளுடன் விளங்குவதையும் அன்னம், நீர்க்காக்கை முதலிய நீர்ப்பறவைகளாலும் வெண்தாமரை, செங்கமலம், கருநெய்தல் முதலிய மலர்களால் பிரகாசிக்கும் நீரோடைகளையும் சாதாரண ஜனங்கள் விளையாடும் தலங்களையும் ஜலக்கீடை செய்யும் மடுக்களையும் எந்த காலத்திலும் புஷ்பங்களாலும் பழங்களாலும் விளங்கும் விருட்சங்களுள்ள அரசர்கள் விளையாடும் தோட்டங்களையும் பார்த்து கொண்டே சென்று லங்கா நகரத்தருகில் வந்தார். அது ராவனுடைய ராஜதானி. தாமரை, கருநெய்தல் முதலிய புஷ்பங்கள் நிறைந்த அகழிகளால் சூழப்பட்டது. சீதையை எடுத்துக்கொண்டு போய் வைத்திருப்பதால் ராவணன் முன்னை விட அதிக ஜாக்கிரதையாக அதை காப்பாற்றி வந்தான். பயங்கரமான
வில்லுகளை தரித்த ராட்சசர்கள் எப்பொழுதும் 4 திக்குகளிலும் காவல் காத்து கொண்டிருந்தார்கள். தங்கமயமான உயர்ந்த மதிர்ச்சுவர்களால் சூழப்பட்ட விஸ்தாரமான நகரம் அது. அதில் உள்ள வீடுகள் நவகிரகங்கள் போலும் சரத்காலத்து மேகங்கள் போலும் விளங்கி உயர்ந்தும் நற்சாந்து பூசப்பட்டு வெண்மையாகவும் இருந்தன. கோட்டை சுவர்களின் மேல் அங்கங்கே யுத்தம் செய்வதற்காக அநேக ஸ்தானங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. கொடி செடிகள் எழுதப்பட்ட அநேக வஸ்திரங்கள் சில இடங்களில் தொங்கவிடப்பட்டிருந்தன. சில இடங்களில் மீன் நகரம் முதலிய ஜந்துக்களைப் போல் அமைக்கப்பட்ட கொடிகள் நாட்டப்பட்டிருந்தன. விசித்திரமான கொடிகள் வரிசையாக எழுதப்பட்ட தங்கமயமான தோரணங்கள் கண்ணை பறித்தன. தேவலோகத்தில் விளங்கும் அமராவதியோ என்று பிரமிக்கும்படி இருந்தது. பர்வத சிகரத்தில் கட்டப்பட்டு வெண்மையான வீடுகளுடன் விளங்கும் லங்கையை பார்க்கையில் ஆஞ்சநேயருக்கு அது ஆகாசத்தில் பறந்து செல்லும் நகரம் போல தோன்றிற்று. அதை அமைத்தவன் விஸ்வகர்மா. அதில் அரசு செலுத்துகிறவனும் ராவணேஸ்வரன். லங்கை என்ற பெண்ணிற்கு கோட்டை சுவர்களை தாங்கும் கட்டடங்களே இடை. சுத்த ஜலத்தால் நிகழ்ந்த அகழிகளே புது வஸ்திரம். மதில்களில் வைத்திருக்கும் பீரங்கி சூலம் முதலிய ஆயுதங்களையே தலைமுடி. மதில்களில் கட்டப்பட்ட யுத்த ஸ்தானங்களையே காதில் அழியும் மாமலர்கள். அந்நகரம் விஸ்வகர்மாவால் அமைக்கப்பட்டதானால் பார்க்கையில் மனதால் சிருஷ்டிக்கப்படுதோ என்று எண்ணும்படி இருந்தது. பிறகு அனுமான் வடக்கு வாசலுக்கு அருகில் சென்று அந்த பட்டணத்தை உற்று பார்த்தார். அது கைலாச சிகரத்தை போல வெண்மையாய் ஆகாசத்தை அளவு இருந்தது. உயர்ந்த வீடுகளை பார்க்கையில் ஆகாசத்தில் பறந்து போகிறோமோ என்று தோன்றிற்று. போகவதி என்ற நகரம் நாகர்களால் காக்கப்படுவது போலும் மலை குகை சர்ப்பங்களால் ரட்சிக்கப்படுவது போலும் கணக்கில்லாத ராட்சசர்கள் கோரைப்பற்களுடன் பயங்கரமான ரூபம் தரித்து ஆயுதமானைகளால் எப்பொழுதும் அதை பாதுகாத்து வந்தார்கள். பிறகு ஹனுமான் வடக்கு வாசலுக்கு அருகில் சென்று அந்த பட்டணத்தை உற்று பார்த்தார். அது கைலாச சிகரத்தை போல் வெண்மையாய் ஆகாசத்தை அளவி இருந்தது. உயர்ந்த வீடுகளை பார்க்கையில் ஆகாசத்தில் பறந்து போவது போல இருந்தது. போகவதி என்ற நகரம் நாகர்களால் காக்கப்படுவதும் மலைகுகை சர்ப்பங்களால் ரட்சிக்கப்படுவது போலும் கணக்கில்லாத ராட்சசர்கள் கோரைப்பற்களுடன் பயங்கரமாக ரூபம் தரித்து ஆயுத பாணிகளால் எப்பொழுதும் அதை பாதுகாத்து வந்தார்கள். பூர்வத்திய குபேரனுடைய ராஜதானியான அந்த நகரம் அழகாக கட்டப்பட்டு இப்படிப்பட்டதென்று மனதாலும் நினைக்க முடியாததாக இருந்தது. அதற்கு ஏற்பட்ட அரண்களோ வெகு ஆச்சரியமானவை. மேலும் ஒருவராலும் தாண்ட முடியாத சமுத்திரம் அதை 4 புறங்களிலும் பாதுகாக்கின்றது. அதை ஆளும் அரசனோ பெயரை கேட்டவுடனே எல்லாரும் நடுங்கும்படியான ராவணேஸ்வரன். இதையெல்லாம் யோசித்து அனுமான் வானர சேனைகள் இங்கே வருவது அரிது, அப்படி வந்தாலும் பிரயோஜனப்படாது. தேவதைகள் ஒன்று சேர்ந்தாலும் இந்த லங்கையை முற்றுகையிட்டு பிடிப்பது அசாத்தியம். சத்ருக்கள் ஜெயிப்பதற்கு அரிய அரண்களை உடையதாய் பிரதாப லங்கேஸ்வரனால் ரட்சிக்கப்பட்ட இந்த நகரத்துக்கு ஒருவேளை ராமன் எப்படியாவது வந்தாலும் அவரால் என்ன செய்ய முடியும்? அசுர சுபாவமுள்ள இந்த ராட்சசர்களை சாமம் என்ற உபாயத்தால் வசப்படுத்த முடியாதே. அளவற்ற ஐஸ்வர்யத்தை உடையவர்களை திரவியத்தை கொடுத்து வசப்படுத்த முடியுமா என்ன? பலப்பராக்கிரம் இருமாப்பு கொண்டிருப்பவர்களும் கலகம் செய்து கெடுக்க முடியாதே. புத்தியிலும் பராக்கிரமத்திலும் சிரேஷ்டர்களானதால் யுத்தத்தில் தோல்வியடையார்கள். அங்கதன், நீலன், சுக்ரீவன், நான் இவர்களை தவிர இந்த வானர்கள் இங்கே வர முடியாது. இருக்கட்டும், ஜானகி உயிரோடு இருக்கிறாளா இல்லையா என்று தெரிந்து கொள்வோம். முதலில் பேர்த்திருந்தால் அப்பொழுது இதை பற்றி யோசித்துக் கொள்ளலாம் என்று ஒரு முகூர்த்த காலம் அந்த மலை சிகரத்தில் உட்கார்ந்து ராமனுடைய க்ஷேமத்தில் கவலை கொண்டவராய் சீதையை காணும் உபாயத்தை ஆலோசித்தார். எப்போது லங்கைக்குள் பிரவேசிக்கலாம்? எந்த ரூபத்தை எடுக்கலாம்? இந்த ரூபத்துடன் பிரவேசிப்பதில் பிரயோஜனமில்லை. பலசாலிகனான ராட்சசர்கள் எங்கும் காவலில் இருக்கிறார்கள். வெகு குரூரர்கள், உக்ரமான தேஜஸ் உடையவர்கள், மகா வீரர்கள். இவர்களை ஏமாற்றி பிறகு சீத்தையை தேட வேண்டும். நான் எடுக்கும் ரூபத்தை பிறரால் சுலபமாய் கண்டுபிடிக்கக்கூடாது. ஆனால் நான் செய்ய வேண்டிய காரியத்துக்கு அது அனுகூலமாக இருக்கணும். பெரிய ரூபத்தை எடுத்தால் ராட்சசர்கள் கண்டுபிடித்துவார்கள். கண்ணுக்கு தெரியாத ரூபத்தை எடுத்தால் லங்கை முழுவதையும் என்னால் எப்படி தேட முடியும்? ராத்திரியில் உள்ளே சென்றால் தான் நான் உத்தேசித்த காரியத்தை முடிக்கலாம்.
என்று தேவர்களும் நெருங்க முடியாத நகரத்தை பார்த்து சீத்தையை தேடும் வழியை அடிக்கடி ஆலோசித்தார். துராத்மாவன ராவனுடைய கண்ணில் படாமல் எப்படி ஜானகியை பார்க்க முடியும்? சகலமும் அந்த ராமனுடைய காரியம் கெடாமல் இருப்பதற்கு வழிதான் என்ன? ஒருவரும் இல்லாமல் தனியாக இருக்கிய சீத்தையை பார்க்கும் உபாயம்தான் என்ன? இதமாய் முடிய போகும் காரியங்கள் விவேகமில்லாத ஒன்று ஆகப்பட்டால் தேச காலத்திற்கு தகுந்த பிரயத்னம் இல்லாமல் சூரியனை கண்ட இருள் போல் நாசமடையுமே. இது மாத்திரமா? அரசன் மந்திரிகளுடன் காரியங்களின் சாதனை விரோதிகளின் தீர்காலோசனை செய்து பிறகு பகுத்தறிவில்லாதவன் ஒப்படைத்தால் அவனுக்கு புத்தி குறையும் அபகீர்த்தியும் இருமே. எனக்கு அபகீர்த்து வரக்கூடாது என்று நினைத்தார். ராட்சச ராஜாவன ராவணனை நாசம் செய்ய வேண்டும் என்பது எல்லாம் இருந்த ராமனுடைய கருத்து. நான் தேடும் பொழுது ராட்சசர்கள் என்னை கண்டுவிட்டால் அந்த காரியம் கெட்டு போயிடுமே. ராட்சச ரூபத்தை தரித்து கொண்டிருந்தாலே இங்கிருக்க ராட்சசர்களுக்கு தெரியாமல் ஒரு நிமிஷமாக இருக்க முடியுமா என்ன? மற்ற ரூபங்களை எடுத்துக்கொள்ள வேண்டுமா? ஆனால் இந்த பெரிய ரூபத்துடன் இங்கே லங்கையில் செல்வது தவறு. வாயு பகவானுக்கும் இவர்களுக்கு தெரியாமல் இங்கே சஞ்சரிக்க முடியாது என்றே நினைக்கிறேன். பலவான்களான ராட்சசர்களுக்கு தெரியாத உண்டோ? இந்த ரூபத்துடன் நான் இங்கே தங்கியிருந்தான் நிச்சயமாக கொல்லப்படுவேனே. அப்பொழுது என் பிரபுவின் காரியம் கேட்டுவிடுமே. அவருடைய உத்தேசம் கைகூடும் பொருட்டு ராத்திரி காலத்தில் என் சுயரூபத்தை மிகவும் சுருக்கி கொண்டு லங்கையில் செல்ல வேண்டும். அதுதான் வழி. அதுவரையில் எங்கேயாவது மலை குகைகளில் விழுந்திருப்பேன். நான் அஸ்தமித்த பிறகு நெருங்க முடியாத இந்த ராவண ராஜதானியில் புகுந்து சகல வீடுகளையும் தேடி சீதையை கண்டுபிடித்து விடுவேன் என்று நிச்சயித்த அந்த வானர வீரன் சீதையை காண ஆவல் கொண்டு சூரியாஸ்தமத்தை நோக்கி காத்து கொண்டிருந்தார். சூரியன் அஸ்தமித்து ராத்திரி ஆனவுடன் மாறி தன் தேகத்தை பூனைக்குட்டி அளவிற்கு சுருக்கி கொண்டார். அது பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருந்தது. பிறகு இரவின் தொடக்கத்தில் அனுமான் அங்கிருந்து கிளம்பி அழகாய் அமைக்கப்பட்ட வீதிகள் உள்ள அந்த லங்கையில் வேகமாக புகுந்தார். அது வெள்ளி, தங்கம் இவைகளால் செய்யப்பட்ட தூண்களாலும் தங்கமயமான ஜன்னல்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அரண்மனை கூட்டங்களால் கந்தர்வ நகரம் போல தோன்றிற்று. நானா ரத்னங்களில் எடுத்த கோபுரங்களாலும் அரண்மனைகளாலும் விளங்கும் நகரத்தை போல் ஆகாசத்தில் காணப்படும் மேக கூட்டம் கந்தர்வ நகரம் எனப்படும். அது தோன்றினால் யானை, குதிரை, மனிதர்கள் கணக்கில்லாமல் மழிந்து பூமி அவர்களின் ரத்தத்தை குடிக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. 8 உபரிகைகளுள்ள வீடுகள் ஸ்பட்டிக கற்களால் அமைக்கப்பட்டு தங்க வேலை செய்யப்பட்ட தரைகளுடன் வெடூனியம் இழைக்கப்பட்டு ரத்னங்களும் முத்துக்களும் கலந்த மாலைகளுடன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் ராட்சசனின் வீட்டு வாசல்கள் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டு வச்சிருக்குது. லங்கையை ஜொலித்து கொண்டிருக்குது. சீதையை கண்டுபிடிக்க ஆவல் கொண்ட மாருதி மனத்தாலும் நினைக்க முடியாதவராய் ஆச்சரியகரமாய் விளங்க அந்த நகரத்தை கண்டு அதில் பிரவேசிப்பதால் உண்டான கஷ்டத்தால் துக்கத்தையும் அதன் அழகை பார்த்து பார்த்து ஆச்சரியத்தையும் அடைந்தார். ஆகாசத்தை அளாவும் மென்மையான விமானங்களாலும் விலை உயர்ந்த ஸ்வர்ணத்தால் செய்யப்பட்ட ஜன்னல்கள், ஆஹா, வாசற்படிகளால் மேன்மை பெற்று விளங்கும் பயங்கரமான பலமுள்ள ராட்சசர்களால் சூழப்பட்டு ராவணேஸ்வரனால் ரட்சிக்கப்பட்ட அந்த நகரத்தை பார்க்க மாருதிக்கு ஆச்சரியம் உண்டாயிற்று. அந்த சமயத்தில் சந்திரனும் ஆஞ்சநேயர் உதவி செய்தவன் போல நிலவென்ற மகக்கட்டால் லோகத்தில் பரவி நட்சத்திர கூட்டங்களுக்கு நடுவில் அநேகமாயிரம் கிரகணங்களுடன் தித்தான். வலம்புரி சங்கின் காந்தியுடன் பாலையின் தாமரை குத்தியம் போன்ற நிறம் உள்ள சந்திரனை பார்த்த அனுமான், எவ்வளவு காந்தியுடன் உதிக்கும் இவன் எனக்கு இவ்வாறு உதவி செய்கிறானே, இவன் நிர்மலமான தடாகத்தில் ஆனந்தமாய் நின்றும் ராஜஹம்சமோ என்று நினைத்தார். தங்க பிரமம் க்ஷீணமிருணாளவனம் உத்கச்சமானம் யவபாசமானம் ததர்ஷ சந்திரம் சஹரி பிரவீரஹ பப்ளோயமானம் சரசீவஹம்சம் அருள்மணம் கமழ்வது ராமாயணம் அன்பின் இலக்கணம் ராமாயணம் வேதத்தின் பொருளே ராமாயணம் தனி பெரும் காவியம் ராமாயணம் தனி பெரும் காவியம் ராமாயணம்.
மத்ஸ்யம் கூர்மம் வராகம் மக்களை காக்கும் நரசிம்மம் நரசிம்மம் உச்சியை பூமியை ஈரடியான் ஓங்கி அளந்த வாமனனாய் அச்சுதன் பரசுராமன் என அவதாரங்கள் எடுத்த பின்னே மெச்சிடும் ராமன் என தோன்றி மேதினி காப்பது ராமாயணம் மேதினி போற்றிடும் ராமாயணம் அருள்மணம் கமழ்வது ராமாயணம் ராமாயணம் ராமாயணம். இதன் அடுத்த பகுதி அடுத்த பதிவில் கேட்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.